ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக். அது என்ன டாபிக் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இது வந்து முழுக்க ஒரு வித்தியாசமான வீடியோ தான். அதாவது இது வந்து ஒரு விளாக் வீடியோ. ஓகே, இந்த விளாகிங் வந்து நம்ம எங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம துபாயில் இருக்கிற குளோபல் வில்லேஜில் தான் நம்ம இந்த விளாக் பண்ணியிருக்கோம். இந்த குளோபல் வில்லேஜ்னா என்ன, அங்கே என்னென்ன இருக்குது, இங்கே இருக்கிற முக்கியமான சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குளோபல் வில்லேஜ் அப்படிங்கிறது வந்து துபாயில் வந்து விண்டர் சீசனில் நடத்துகிற ஒரு பெரிய ஈவெண்ட் தான். இது வந்து இந்த வருஷத்துல 2024 இந்த குளிர்கால சீசன், அதாவது 29வது சீசன். இது 2024 அக்டோபர் 16ஆம் தேதி தொடங்கி அடுத்த வருஷம் 2025 மே 11ஆம் தேதி வரைக்கும் கண்டினியூஸா நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்போ வந்து குளோபல் வில்லேஜ் வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா இங்க வந்து கண்டிப்பா வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து டிக்கெட் இருக்கு. இங்க வந்து என்ட்ரி வந்து ஃப்ரீ கிடையாது. கண்டிப்பா நீங்க உள்ள போகணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நீங்க வந்து டிக்கெட் வாங்கி ஆகணும். இதை வந்து நீங்க ஆன்லைன்ல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அல்லது நீங்க அங்க டைரக்டாவே போய் டிக்கெட் கவுண்டர்ல வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டு விதமான விலைகளில் வந்து இங்கே டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க. எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வீக் டேஸ்ல எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 25 திராம்ஸ்ல வந்து உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். வீக் ஆஃப் அல்லது வீக்கெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 30 திராம்ஸ்ல வந்து டிக்கெட் கிடைக்கும். ஏதாவது விடுமுறை நாட்களாக இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து 30 திராம்ஸ்ல தான் வந்து உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் சின்ன குழந்தைங்கள், அதாவது 3 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இங்கே வந்து டிக்கெட் வந்து இலவசமாக கிடைக்கும். அதே மாதிரி வயசான பெரியவங்க இருந்தாங்கன்னா, அதாவது 65 வயதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கும் இங்கே வந்து டிக்கெட் வந்து இலவசமாக வந்து கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த குளோபல் வில்லேஜ்னா என்ன, இந்த குளோபல் வில்லேஜோட கான்செப்ட் அல்லது இதோட தீம்னா என்ன அப்படின்னு சொல்லி தான் இப்போ பார்க்க போறோம். ஓகே, இந்த குளோபல் வில்லேஜ் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்துல நமக்கு வந்து 190க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனா இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு 30 நாடுகளுடைய முக்கியமான கலாச்சாரங்கள், அந்த நாட்டில் உள்ள முக்கியமான கட்டடக்கலை, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு பெரிய கண்காட்சி மாதிரி இங்க வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதுதான் வந்து குளோபல் வில்லேஜோட முக்கியமான கான்செப்டே. அதே மாதிரி அந்த 30 நாடுகளுடைய அந்த முக்கியமான கலாச்சாரங்கள், உணவுப் பொருட்கள், உடைகள் இவற்றை மட்டும் இல்லை, நீங்க வந்து இங்க வந்துட்டீங்கன்னா டைம் பாஸ் கூட நீங்க வந்து நிறைய வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு நிறைய விதமான விளையாட்டு பொருட்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் கூட விளையாடுறது மாதிரியான பெரிய விஷயங்கள் எல்லாம் இங்க நிறையவே இருக்கு. இங்க வந்து டைம் எல்லாம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். வீக்கெண்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இங்க வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு பெரிய சாப்பாட்டு பிரியரா இருந்தா கூட இங்க வந்து நிறைய விதமான நாடுகளில் கிடைக்கிற நிறைய விதமான உணவுகளை வந்து நீங்க இங்க வந்து ருசிச்சு பார்க்கலாம். அதுக்கான முக்கியமான ஒரு இடமாகவும் இந்த குளோபல் வில்லேஜ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து டிக்கெட்டை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு உள்ள வந்து என்ட்ரி ஆகின உடனே நீங்க வந்து பார்க்குற முதல் விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உலகத்துல நம்ம வந்து அதிசயமா பார்க்குற அந்த கட்டடங்களுடைய அந்த உருவ அமைப்பை தான் நீங்க பார்க்கலாம். அதாவது இந்தியாவில் இருக்கிற தாஜ்மஹாலோட அமைப்பை பார்க்கலாம். அதே மாதிரி ஈபிள் டவரை வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம பைசா நகரின் அந்த சாய்ந்த கோபுரம், எஜிப்தோட அந்த பிரமிடு, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து அவங்க வந்து என்ட்ரன்ஸ்ல வச்சிருக்காங்க. இதை நீங்க வந்து பார்த்து மகிழலாம். ரொம்பவே ஒரு உண்மையா ஒரு தத்ரூபமா அங்க வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க. ஓகே, நாம இப்போ அதையும் தாண்டி நாம அப்படியே என்ட்ராகும் போது நீங்க பரபரப்பா இருக்கும். இந்த குளோபல் வில்லேஜோட என்ட்ரன்ஸே பார்த்துட்டீங்கன்னா ஒரு பெரிய திருவிழா கூட்டம் மாதிரி தான் இருக்கும். இங்க நிறைய நாட்டில இருந்து நிறைய விதமான மக்கள் வந்து நிறைய கலாச்சாரத்தை பின்பற்றிய மக்கள் இங்க வந்து கண்டிப்பா வந்து வந்திருப்பாங்க. அவங்கள பாக்குறதுக்கே நமக்கு வந்து எங்க இருந்துலாம் இங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணும். அந்த மாதிரி நிறைய மக்கள் இருப்பாங்க. குறிப்பா நம்ம ஏசியாவில் உள்ள மக்கள் நிறைய இருப்பாங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அதே மாதிரி அமெரிக்கன்ஸ், இந்த மாதிரியான உலகத்தில் உள்ள நிறைய சுற்றுலா பயணிகள் எல்லாம் கண்டிப்பா இங்க துபாய் வந்தா இந்த குளோபல் வில்லேஜ் வந்து விசிட் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. இதனால நீங்க பாத்துட்டீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இங்க இருப்பாங்க.
அதே மாதிரி நீங்க உள்ள என்ட்ராகின உடனே மக்களை கவர்றது மாதிரி நிறைய விதமான ஐஸ்கிரீம் ஷாப்ஸ், டீ ஷாப்ஸ், கஃபே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க நிறைய பார்க்கலாம். சின்ன குழந்தைகள் எல்லாம் விரும்பி சாப்பிடுற நிறைய ஃப்ரெஷ் ஜூஸ் ஐட்டம்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறையவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குளோபல் வில்லேஜில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிற டைமிங்ஸ் தான். இந்த டைமிங்ஸ் எப்படின்னா இங்கே வந்து 24 hours வந்து கிடையாது. ஈவினிங் 4 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்கும். இது வந்து வீக் டேஸில் மட்டும்தான் இந்த மாதிரி 4 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். இப்போ வீக் ஆஃப்னா உங்களுக்கு வந்து சாயங்காலம் 4 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் விடிய காலம் 1 மணி வரைக்கும் இருக்கும். இதுதான் இங்கே உள்ள டைம்ஸு. நீங்கள் காலையிலலாம் வந்து பார்க்கலான்னு எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து பார்க்க முடியாது. என்ட்ரன்ஸில் வந்து அலோடு கிடையாது. சாயங்காலம் 4 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோட ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி இங்கே ஒரு 30 நாட்டில் உள்ள அந்த முக்கியமான கட்டிடக்கலை, அங்கே கிடைக்கிற உணவுப் பொருட்கள், கலாச்சாரம் இவற்றையெல்லாம் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. நான் வந்து இந்த 30 நாடுகளுடைய அந்த பெவிலியனுக்குள்ளேயும் நான் வந்து போகலை. அப்படி போனால் நமக்கு வந்து டைமே வந்து கிடைக்காது. அப்படி நம்ம 30 நாடுகளுடைய, அதாவது அப்படின்னு சொல்றதை விட இந்த குளோபல் வில்லேஜ் நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து 3 நாட்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து செலவு பண்ணாதான் இந்த குளோபல் வில்லேஜை வந்து நீங்கள் மொத்தமாக வந்து சுற்றி பார்க்க முடியும். நம்மள்கிட்ட வந்து டைம் இல்லாத காரணத்தினால நான் வந்து அந்த 30 நாடுகளுடைய அந்த பெவிலியனுக்குள்ளேயும் போய் பார்க்கல. குறிப்பாக 2-3 நாடுகளுடைய அந்த பெவிலியனுக்குள்ளே தான் நான் போய் பார்த்தேன். அதில் ஒரு நாடு தான் நம்ம போனது, எஜிப்து. ஓகே, நம்ம வந்து எஜிப்தோட பெவிலியனுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா தண்ணிக்குள்ள என்னடா இருக்குன்னு பார்த்தா இங்கே ஒரு பெரிய டிராகனை வந்து செஞ்சு வச்சிருந்தாங்க. இந்த டிராகன் வந்து பிக்சல் எல்இடியை வச்சு செஞ்சுருந்தாங்க. கலர் கலராக மாறிக்கிட்டே இருந்துச்சு. இதை நிறைய பேர் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து இப்போ இந்த எஜிப்தோட பெவிலியனுக்குள்ள போய் பார்க்க போறோம். ஓகே, இந்த எஜிப்தோட பெவிலியனுக்குள்ள போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுக்காக தோணுச்சு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும் எஜிப்த் அப்படிங்கிறது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாடு. அதாவது ஒரு பழங்கால நாகரிகத்தை கொண்ட ஒரு நாடு தான் எஜிப்து நாடும். அங்க என்ன மாதிரியான கைவினைப் பொருட்கள் இருக்கு, அங்க எந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் வச்சிருக்காங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதனாலதான் நான் எஜிப்துக்குள்ள போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அங்க போறேன். இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும் அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் என்ன மாதிரியான வச்சிருக்காங்கன்னு. மேக்சிமம் வந்து கிச்சன்ல எல்லாம் யூஸ் பண்ற சின்ன சின்ன கப்ஸ், சாஸ் இருந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் இருந்துச்சு. நிறைய கைவினை பொருட்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க. அங்க அதிகமா சாப்பிடுற அந்த தின்பண்டங்கள் இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஓகே, நீங்க இப்ப பாத்துட்டீங்கன்னா தெரியும் அங்க உள்ள முக்கியமான அரசர்களுடைய அந்த உருவச்சிலைகள், அதே மாதிரி அங்க இருந்த அரசிகளுடைய உருவச்சிலைகள், அதே மாதிரி எஜிப்துனாலே உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வரும் மம்மீஸ். இந்த மம்மீஸுடைய அந்த உருவ அமைப்புகளும் அங்க சின்ன சின்னதா செஞ்சு வச்சிருந்தாங்க. எஜிப்துல இருக்க அந்த உடுக்கை மாதிரியான அந்த கொட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த போட்டோ ஃப்ரேம் எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. அதுல என்ன எழுதியிருக்காங்கன்னு எனக்கு புரியல, அரபிக்கா அல்லது அங்க உள்ள வேற ஏதாவது மொழியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்க நிறையவே பார்க்கலாம். அதே மாதிரி அங்க முக்கியமா அங்க வழிபடுற அந்த நரியா பூனையானது எனக்கு தெரியல. அங்க ரெண்டுமே வழிபடுவாங்க, நரியையும் வழிபடுவாங்க, பூனையும் வழிபடுவாங்க. அந்த உருவச்சிலைகள்லாம் இருந்துச்சு. பார்வோன் மன்னனுடைய அந்த பரம்பரையில முக்கியமான அரசர்களுடைய அந்த எல்லா அரசர்களுடைய உருவச்சிலையும் இருந்துச்சு. பிரமிடு இந்த மாதிரியான பொருட்களுடைய சின்ன உருவங்களும் இருந்துச்சு. ஆனா எல்லாமே வந்து பயங்கர காஸ்ட்லியா இருந்துச்சு. நானும் சரி ஒரு ஞாபகார்த்தமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரமிடோட ஒரு உருவத்தை நான் வாங்கியிருந்தேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சு எல்லாமே. உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் எஜிப்தோட அந்த மன்னர்களுடைய உருவங்கள் எல்லாம் இங்கே இருக்கு. நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, நாம எஜிப்தோட பெவிலியனுக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டு அப்படியே ஒரு நடைய போட்டா அங்க பார்த்தா ஈராக்ல உள்ள அந்த பெவிலியன் இருக்கு, சிரியால உள்ள பெவிலியன் இருக்கு, KSA கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியாவோட பெவிலியன் இருக்கு. இந்த மாதிரியான நாடுகளுடைய பெவிலியன்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குளோபல் வில்லேஜில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த செவ்வாய்க்கிழமையில வந்து அவங்க வந்து கப்புள்ஸுக்காகவும் அதே மாதிரி ஃபேமிலிக்காகவும் வந்து அவங்க வந்து ஒதுக்கியிருக்காங்க. அன்னைக்கெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒருவேளை நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் நிறைய பேர் வர்றதுக்கு வந்து வசதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு நாட்களை ஒதுக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சாதாரண நாட்கள் பார்த்துட்டிங்கனாலே நிறைய ஃபேமிலிஸும் கப்புள்ஸமாக தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த செவ்வாய்க்கிழமை வந்து எஸ்பெஷலி ரொம்பவே அதிகமான கூட்டமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடவையோ அல்லது வந்து சிங்கிளாலாம் போகிறீங்கன்னா அன்னைக்கு அந்த செவ்வாய்க்கிழமையை தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து கத்தார் நாட்டோட அந்த பெவிலியன் தான் பாக்குறீங்க. இது கத்தார் நாட்டோட ஒரு முக்கியமான ஒரு கட்டடக்கலையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா கத்தார் நாட்டை இது வரைக்கும் விசிட் பண்ணுவாங்க இந்த மாதிரியான ஒரு கட்டட அமைப்பை பார்த்துருந்தீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா நீங்க பாத்துட்டீங்கன்னா நம்ம இந்திய நாட்டோட பெவிலியன் இருக்கு. நம்ம இந்திய நாட்டோட இந்த பெவிலியனை நீங்க பாத்துட்டீங்கன்னா
இது வந்து ரெட் ஃபோர்ட்டை வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணி இந்த மாதிரியா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அந்த பெவிலியனுக்குள்ளே நான் போய் பார்க்கல. ஏன்னா இந்தியாவோட கலாச்சாரங்கள், அங்கே உள்ள உணவு, உடை இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். அதனால நான் போய் பார்க்கல. ஓகே, நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது நம்ம பக்கத்து நாடான சைனாவோட பெவிலியன் தான். இந்த பெவிலியனுக்குள்ள போயிருந்தாலும் நிறைய வித்தியாசமான பொருட்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம். ஆனா இதுக்குள்ளே நான் வந்து போகல. ஓகே, நெக்ஸ்ட் டைம் நமக்கு டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நம்ம எல்லா பெவிலியனுக்குள்ளேயும் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து குளோபல் வில்லேஜ்ல அப்படியே ரவுண்ட் அடிக்கும் போது சென்டர் பாயிண்ட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா துபாயோட தேசிய பறவை வந்து பிக்சல் எல்இடியில வந்து செஞ்சு வச்சிருந்தாங்க. பார்க்க ரொம்பவே அருமையா இருந்துச்சு. பெருசா பிரம்மாண்டமா செஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த சிறகுல எல்லாம் வந்து அந்த எல்இடி வந்து கரெக்டா வந்து பிளிங்க் ஆகிட்டே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஓகே கைஸ், நம்ம அப்படியே கரங்கி பார்க்கும்போது அடுத்தது இருக்கிற பெவிலியன் வந்து ஒமானோட பெவிலியன்ஸ் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஜப்பான் நாட்டோட பெவிலியனை தான் நீங்க பாக்குறீங்க. ஜப்பான் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அங்க வந்து அதிகமா வந்து இந்த மூங்கில் மரத்தை எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அங்க பாத்துட்டீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்லயே அவங்க நிறைய மூங்கில் எல்லாம் வச்சு நிறைய டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அழகா இருந்துச்சு. ஓகே, நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது என்ன ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி உள்ள வந்து விளையாட்டு பொருட்கள் எல்லாம் நிறைய இருந்துச்சு. சின்ன குழந்தைகள் எல்லாம் விளையாடி பாக்குறதுக்கு நிறைய விதமான விளையாட்டு பொருட்கள் இதெல்லாம் இருந்துச்சு. இதுல முக்கியமா எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது என்னன்னா, இங்க வந்து ஜேசிபியோட சிமுலேட்டர் இருந்துச்சு. நம்ம வந்து ஜேசிபி வந்து ஆப்ரேட் பண்ணா எந்த மாதிரி இருக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா அங்க கிடைக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து குளோபல் வில்லேஜ்ல பாக்குற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அங்க வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேஜ் வச்சிருக்காங்க. அந்த ஸ்டேஜ்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அங்க வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தது மாதிரி 30 நாடுகளுடைய பெவிலியன்ஸ் இருக்கு. இந்த 30 நாடுகளுடைய கலை நிகழ்ச்சி எல்லாம் வந்து அங்க வந்து நடத்துவாங்க. நான் பார்க்கும்போது அங்க சிரியா நாட்டோடைய ஏதோ ஒரு கலாச்சார கலை நிகழ்ச்சி வந்து அங்க நடத்திட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாகவும் அருமையாகவும் இருந்துச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு 30 நிமிஷங்களுக்கும் ஒவ்வொரு முறை வந்து ஒவ்வொரு கலை நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவங்க சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து அடுத்ததா அப்படியே சுத்தி பார்க்கும்போது நமக்கு 3 முக்கியமான நாட்டுடைய அந்த பெவிலியன்ஸ் இருந்துச்சு. என்னன்னா அமெரிக்காஸ், அப்புறம் ரஷ்யா, யூரோப், இந்த நாட்டுகளுடைய பெவிலியன்ஸ் இருந்துச்சு. இப்போ அமெரிக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யூஎஸ்ஏ அப்படின்னு நினைப்போம். ஆனா வந்து அந்த அமெரிக்காஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருக்காங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை அமெரிக்கா மொத்தமா சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு. யூரோப் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னாலும் யூரோப்ல வந்து நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. ஒவ்வொரு கண்ட்ரிஸுக்கும் வந்து ஸ்பெஷலா தனித்தனியா வைக்காம மொத்தமா யூரோப்னு வச்சிருந்தாங்க. அப்புறம் ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு, ரஷ்யா வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், நமக்கு தனி நாடு தான். ரஷ்யாவோட பெவிலியன் வந்து இருந்துச்சு. நான் ரஷ்யாவோட பெவிலியனுக்குள்ளேயும் போய் பார்த்தேன், அங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு. இந்த சிம்பிள் வந்து எனக்கு கரெக்டா என்னன்னு தெரியல. இந்த ரஷ்யாவோட இந்த சிம்பிள் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அங்க பார்க்கவே அருமையா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து இப்ப இருக்கிறது என்ன பெவிலியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ ஆப்பிரிக்காவோட அந்த பெவிலியனுக்குள்ள தான் இருக்கும். இந்த ஆப்பிரிக்காவும் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அங்க வந்து நிறைய கண்ட்ரிஸ் சின்ன சின்னதா இருக்கு. ஆனா அங்க மொத்தமா வந்து ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. எனக்கு அந்த கண்ட்ரிக்குள்ளேயும், அதாவது ஆப்பிரிக்கனுடைய அந்த கலாச்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. நான் அங்கேயும் உள்ள போய் பார்த்தேன். அங்க பார்க்கும்போது நம்ம கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டோடைய கலாச்சாரங்கள் நிறைய இருந்துச்சு. அதாவது பனை ஓலையில செஞ்ச கூடைகள், இந்த மாதிரியான கைவினை பொருட்கள் எல்லாம் நிறையவே அங்க இருந்துச்சு. ஓகே, அதுவும் நமக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டோட கொஞ்சம் டச்சிங் ஆகுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆப்பிரிக்கன்ஸோட அந்த கலாச்சாரங்கள் கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடோட நிறையவே ஒத்து போறது மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம வந்து இந்த குளோபல் வில்லேஜ்ல பாக்குற முக்கியமான ஒரு இடம் தான். இந்த சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் நிறைய விளையாடிட்டு இருந்தாங்க. இது வந்து செயற்கையா வச்சிருக்கிற ஒரு ஃபவுண்டைன் அமைப்பு தான். இந்த குளோபல் வில்லேஜ்ல அதிக நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணி நின்று பார்த்து ரசிச்ச ஒரு இடம் தான் இந்த இடம்.
இதை வந்து ஃபவுண்டைன் சொல்லுவாங்களா, இதுக்கு வேற ஏதாச்சும் பேர் இருக்கான்னு எனக்கு தெரியல. இது எப்படின்னா நம்ம வந்து கரெக்டா ஃபுல்லா ஆட்டோமேட்டடா தான் வச்சிருக்காங்க. தண்ணி வந்து இதே மாதிரி கொப்பளிச்சுட்டு மேல வந்துட்டே இருக்கு, எப்பவும் வராது. தண்ணி வந்து ஒரு டான்ஸ் மாதிரி தான். ஆனா அந்த பக்கத்துல வந்து எந்த விதமான மியூசிக் எதுவுமே இல்ல. ஆனா குழந்தைகள் எல்லாம் அதிலோடி ஓடிச்சாடி விளையாடிட்டு இருந்தாங்க. தண்ணி வந்து வரும்போது அந்த லைட்டிங் எஃபெக்ட், அதாவது இந்த லைட்ஸ் எல்லாம் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த தண்ணியோட அந்த கலரும் வந்து சேஞ்ச் ஆகி நமக்கு தெரியும். பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா இங்க இருந்த குழந்தைகளும் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல பார்க்கும்போது இன்னொரு விஷயம் வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த நம்ம எல்லாம் திடீர்னு நினைக்கலாம் அந்த தண்ணி எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஸ்லிப்பரா, அதாவது நல்ல வழுக்கும் தன்மையுடையதா இருக்கும்னு நினைப்போம். ஆனா அங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அந்த குழந்தைகள் எல்லாம் நல்லா ஓடிச்சாடி விளையாடிட்டு இருந்தாங்க. நான் நிறைய நேரம் நின்று அந்த இடத்த வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து இப்போ குளோபல் வில்லேஜ்ல வந்து ஒரு ரிலாக்ஸான ஒரு இடத்துல இருக்கிறோம். அதாவது இந்த இடத்துல வந்து மேக்சிமம் பக்கத்துல எந்த விதமான கண்காட்சி எதுவுமே இருக்காது. நம்ம வந்து அப்படி இங்க இருந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இருந்து இளைப்பாறலாம் அல்லது கூட்டம் பண்ணி பேசிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு இடம். இங்க இருந்து பாத்துட்டீங்கனாலே உங்களுக்கு தூரத்துல இருக்கிற அந்த பெவிலியன்ஸ் எல்லாமே தெரியும். அதே மாதிரி தூரத்துல இருக்கிற அந்த விளையாட்டு பொருட்கள், அந்த ராட்டினம் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்க இருந்து பார்த்தா தெரியும். இது வந்து அப்படி ஒரு பறந்து விரிஞ்ச ஒரு இடமா இருக்கு. நீங்க வந்து ரிலாக்ஸா இங்க வந்து இருந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து நம்ம பக்கத்து நாட்டோட அந்த பெவிலியன் தான். அதாவது ஸ்ரீலங்காவோட பெவிலியன் இருக்கு, பக்கத்துல வந்து பங்களாதேஷோட பெவிலியன் இருக்கு. ஓகே, இப்போ நீங்க பாக்குறது வந்து கிட்டத்தட்ட நீங்க குளோபல் வில்லேஜோட அந்த எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. ஓகே, இப்போ பக்கத்துல வந்து ஒரு பெரிய ஃபவுண்டைன் வச்சிருந்தாங்க. இங்கே வந்து வாட்டர் டான்சிங் இருந்துச்சு. கூடவே அந்த லைட்டிங் எஃபெக்ட்டுக்கு தகுந்தவாறு அந்த வாட்டர் வந்து கலர் கலரா வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அருமையா இருந்துச்சு. பக்கத்துல நிறைய டீ ஸ்டாலு, கஃபே, அதே மாதிரி சின்ன சின்ன ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. இங்க வந்து இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரிலாக்ஸேஷன் ஏரியா தான். பக்கத்துல எல்லாருமே நிறைய சீட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்க போயிட்டு இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்போ வந்து கடைசியா பாக்குற இந்த பெவிலியன் வந்து UAE உடைய இந்த பெவிலியன் தான். அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், துபாய், அபுதாபி, சார்ஜா இந்த மாதிரியான எமிரேட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம UAE அப்படின்னு சொல்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஆர்ச் மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம வந்து குளோபல் வில்லேஜுக்குள்ள என்டர் ஆகிற ஏரியாவுக்கு பக்கத்துல இருந்தது மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி குளோபல் வில்லேஜ் வந்து நமக்கு எண்ட் ஆகிற அந்த இடத்துலயும் பக்கத்துல தான் இருக்கும். இதுவும் வந்து பார்க்கவே ரொம்ப அருமையா இருந்துச்சு. நிறைய பேர் பக்கத்துல இருந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஆர்ச்சும் வந்து ஒரே கலர் கிடையாது, பிக்சல் தான். அது வந்து கலர் கலரா வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் வந்து அது கரெக்டா சேஞ்ச் ஆகல, கரெக்டா வார்ம் ஒயிட்ல தான் இருந்துச்சு. ஓகே, பாக்குறதுக்கு ரொம்பவே அருமையா இருந்துச்சு. நாம இப்ப பாக்குற இடம் வந்து இதுதான் வந்து குளோபல் வில்லேஜோட எக்ஸிட் பாயிண்ட். இது வழியா தான் நம்ம எக்ஸிட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்ப கிட்டத்தட்ட குளோபல் வில்லேஜ்ல இருந்து எக்ஸிட் ஆக போறேன். ஓகே, நான் இங்க வந்து பார்க்காத விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இங்க 30 நாடுகளுடைய அந்த பெவிலியன்ஸ் வச்சிருந்தாங்க. நான் எல்லா நாடுகளுடைய அந்த பெவிலியன்ஸையும் போய் பார்க்கல. அதே மாதிரி இன்னொரு விஷயம்னா, அங்க நிறைய விளையாட்டு பொருட்கள் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னீங்களா, பெரிய ராட்டினம் மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரி ஸ்லிங் ஷாட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு. நான் அந்த ஏரியாவுக்குள்ளேயும் போய் பார்க்கல. அதே மாதிரி இந்த குழந்தைகள் எல்லாம் விளையாடுறது மாதிரியான ஏரியாக்களும் நிறைய இருந்துச்சு. நான் அங்கேயும் போயிட்டு எல்லாத்தையும் போய் பார்க்கல. இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபுட் கோர்ட் இந்த மாதிரியான ஏரியாவுக்கும் நான் அதிகமா போகல. இதனால நான் வந்து சீக்கிரம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர்ஸ்க்குள்ள நான் வந்து இந்த குளோபல் வில்லேஜை வந்து சுத்தி முடிச்சிட்டேன். ஓகே, சுத்தி முடிச்சிட்டேன்னு சொல்லல, அங்க இருக்கிற விஷயங்களை ஒரு பாதி இல்லைன்னா ஒரு கால் பங்குக்கு மேல ஒரு விஷயங்களை நான் போய் பார்த்திருப்பேன். ஓகே, நாம வந்து இப்ப கிளம்புறோம். ஓகே, இன்னொன்னு இந்த குளோபல் வில்லேஜ்ல ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அங்க வந்து பெரிய மக்கள் கூட்டம் தான். நம்ம கிட்டத்தட்ட சாயங்காலம் 4 மணிக்கு ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட உள்ள வந்து நிறைய மக்கள் இருக்காங்க. ஆனா அந்த இடம் எல்லாமே நீங்க பார்த்தாலே தெரியும், ரொம்பவே சுத்தமா வச்சிருக்காங்க. அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கிட்ட நீங்க பாத்துட்டீங்கன்னா எந்த விதமான குப்பையோ எதுவுமே நீங்க பார்க்க முடியாது. இவ்வளவு மக்கள் வந்து போற இடத்த வந்து இவ்வளவு நீட்டா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்பவே
இது வந்து சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து நம்ம ஊர்ல எல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னாலே தெரியும், ஒரு சின்ன திருவிழாவா இருக்கட்டும், ஒரு 50 பேர் கூடினாலே அந்த இடத்த வந்து ரொம்பவே சுகாதாரம் இல்லாத மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்பவே சுத்தமா இருக்குது. அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இங்க மட்டும் இல்ல, துபாய் நீங்க வந்து பொதுவா பாத்துட்டீங்கன்னா பொதுவான இடங்கள் எல்லாம் வந்து இதே மாதிரி சுத்தமா தான் இருக்கும். அதே விதத்துல இந்த குளோபல் வில்லேஜும் வந்து ரொம்பவே சூப்பரா வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இங்க இருந்த லைட்டிங்ஸும் அந்த மாதிரி தான். இது வந்து பேரளவுல வந்து ஒரு வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய டவுனுக்கு செலவு பண்ற சேம் எலக்ட்ரிசிட்டியை வந்து இங்க யூஸ் பண்றாங்க. ரொம்பவே அதிகமான எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்றாங்க. பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு, நீட்டா இருக்கு. எல்லாமே வந்து லைட்டிங்ஸ் எஃபெக்ட் எல்லாமே சூப்பரா வச்சிருக்காங்க. இதை பாக்குறதுக்கும் ரொம்பவே ஆச்சரியமாகவும் அழகாகவும் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து யூஏல இருந்தீங்கன்னா கண்டிப்பா துபாயில நடக்கிற இந்த குளோபல் வில்லேஜ் வந்து ஒரு தடவையாச்சும் நீங்க வந்து விசிட் பண்ணலாம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல இடமா இருக்கு. ஓகே, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். பாக்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. நிறைய நாட்டோட கலாச்சாரங்களையும் அங்க இருக்கிற முக்கியமான ஆர்கிடெக்ட்களையும் ஒரே இடத்துல பாக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் தான் இந்த குளோபல் வில்லேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விளாக் இந்த விட முடிஞ்சிருச்சு. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.